ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையான பொருளை வச்சு 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான கேரளா ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டெய்லி இதை திரும்ப திரும்ப செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. டெய்லி இதை நீங்கள் சாப்பிட்டாலும் அழுத்தே போகாது. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாங்க. கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸான இந்த ரெசிபியை ரொம்ப கம்மியான பொருளை வச்சு கம்மியான டைமில் ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க. எனக்கு சமையலே பண்ண தெரியாது அப்படின்னு சொல்கிற பிகினர்ஸ் கூட, சமையல் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி. வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நான் வெறும் 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதற்கு தகுந்தது மாதிரி குவான்டிட்டி சேர்த்துக்கோங்க. 100 கிராம் ரவைக்கு 50 கிராம் நெய் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லைங்க. ஆன் பண்ணாமல் தான் நான் வெறும் வானலியில் இதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்த பிறகு திரும்ப இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். கருக விட்டுறாம கைவிடாம கிளறிட்டே இருங்க. அடிகனமான பாத்திரத்தில் ரவையை வச்சு கலருங்க. இந்த அடி பிடிச்சிருச்சு, கருத்து போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கரிஞ்சிருச்சு அப்படின்னா டேஸ்ட் சுத்தமாக மாறிடும். அதனால கைவிடாம கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் வறுத்தா போதுங்க. இப்போ இது நல்லாவே வறுபட்ட ரவையை ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஆறிடுங்க. கொஞ்சம் ஆறி, அதாவது கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கணும். அந்த டைமில் நம்மள்ட்ட வாழைப்பழம், எந்த வாழைப்பழம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த வாழைப்பழத்தில் ஒரு வாழைப்பழம் போதுங்க. நான் 100 கிராம் ரவைக்கு ஒரே ஒரு பூவன் வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் 200 கிராம் ரவை அல்லது 1/4 கிலோ போட்டிங்க அப்படின்னா 2 வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ அதை சேர்த்து இது மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி அந்த ரவையில் நம்ம சேர்த்துக்கலாம். பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதில் வாழைப்பழத்தை சேர்த்த பிறகு நம்ம கையால் வாழைப்பழத்தை இது மாதிரி நசுக்கி விட்டுடலாம். வாழைப்பழத்தை எல்லாத்தையும் நசுக்கி விட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவையோட சேர்த்து இந்த வாழைப்பழத்தை நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும், அதாவது நல்லா கூழ் மாதிரி அந்த வாழைப்பழம் இந்த ரவையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்க, நம்ம பிசைய ஒரு மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு அந்த டோ. அந்த மாவு நல்லா அப்படியே அழகாக வழவழன்னு அதை பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு அப்படியே பொசு பொசுன்னு கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் அந்த வாழைப்பழத்தை இதோட சேர்த்து ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு, இதுக்கு அடுத்து நம்ம ஒரு முக்கியமான 2 பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு தேவையான தேங்காய் நம்ம சேர்க்க போகிறோம். தேங்காய் துருவல் நான் எந்த கப்பால் அளந்தனோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி வெல்லம், உடைச்ச வெல்லமும் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துருக்கேன். வெல்லம் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். வெல்லத்தை நல்லா பொடிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. தூசி, கல், மண் இல்லாத வெல்லமாக சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுங்க. இப்போ அதோட ஒரு 5-6 முந்திரியை பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ கையால் எல்லாத்தையுமே நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துக்கலாம். நல்லா கையால் பிசைய திரும்பவுமே அந்த மாவு நல்லா சாஃப்டாக ஆகும். இந்த பாருங்க, நான் இப்போ எடுத்து போடுற பாருங்க, இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தரதரன்னு ஆக்கிடாதீங்க. ரொம்ப தரதரன்னு ஆக்குனீங்க அப்படின்னா அந்த ஸ்வீட்டு சரியாக வராது. ஸோ நான் எடுத்து போட்ட பதத்தில் அப்படியே எடுத்து போட்டோம்னா பட்டுன்னு விழணும். அந்த பதத்தில் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வாழை இலையை இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சு அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் தடவிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் எடுத்துருக்கேன் பாருங்க, இதே மாதிரி எடுத்து ஒரு நம்ம பஜ்ஜி எப்படி இருக்கும், பஜ்ஜி சைஸ்க்கு, பஜ்ஜி எப்படி இருக்குமோ அந்த சைஸ்க்கு வச்சுடுங்க. இது மாதிரி வச்சுடுங்க. ரொம்ப பெருசாக மொத்தமாலாம் வைக்க வேண்டாம். இது மாதிரி வச்சு வாழை இலையை இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். எனக்கு மொத்தமாக இந்த 100 கிராம் ரவைக்கு மொத்தம் 6 எனக்கு இந்த மாதிரியான ஸ்வீட் எனக்கு கிடச்சிது. திரும்பவும் வாழை இலை எடுத்து அதில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி அதே மாதிரியே கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு பஜ்ஜி நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி வச்சு அதை அப்படியே மடிச்சிட வேண்டியது தான். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம செஞ்சு வச்ச பிறகு நம்ம இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். பாருங்க, இது மாதிரி தாங்க இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி
இதை இட்லி பானையிலையோ இல்லை ஸ்டீமரில் வச்சு உங்களுக்கு நீங்கள் எதில் ஸ்டீம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். எனக்கு மொத்தமாக இது 6 கிடச்சிதுங்க. எனக்கு இந்த 100 கிராமுக்கே 6 கிடச்சிது. அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்தீங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து கரெக்டாக 5 நிமிஷம் தாங்க. 5 நிமிஷம் நீங்கள் வந்து இதை ஸ்டீம் பண்ணால் போதும். உங்களுக்கு 5 நிமிஷத்துலேயே இது வெந்துடும். இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான நமக்கு டேஸ்ட்டு அட்டகாசமான அல்டிமேட்டான பூவாழை புட்டு தயாராகிடுச்சிங்க. அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். இந்த வாழை இலையில் பண்ணும்போது அந்த வாழை இலையோட ஃப்ளேவரும் சேர்த்து நம்ம போட்டிருக்க அந்த ரவா, தேங்காய், நெய் இது எல்லாம் சேர்த்து அருமையாக இருக்குங்க. மேலே வந்து கார்னிஷ்காக கொஞ்சம் தேங்காய் துருவல் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்குமே நீங்கள் அந்த வாழை இலையோடையவே கொடுங்க. தனியாக எடுத்தெல்லாம் கொடுக்க வேண்டாம். ஒரு பிளேட்டில் வச்சு அந்த வாழை இலையோடையே நீங்கள் கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டு அட்டகாசமாகவும் இருக்கும். நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் இருக்க குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எத்தனை சாப்பிட்டாலும் எத்தனை தடவை செஞ்சாலும் அழுத்தே போகாதுங்க. எப்படி அழகாக வழவழன்னு வருது பார்த்தீங்களா? அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் சேவ் பண்ணி வச்சு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். கேரளாவில் இதை ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லைங்க, பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்களுமே பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சு, அது டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். கொல்லுப்பொடி போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அப்புறம் மேஜிக் ப்ரோட்டீன் பவுட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே இப்போ ரீசெண்டாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களோட ஹெல்த்துக்கு. கண்டிப்பாக என்னோட வீடியோஸ் போய் பார்த்து செக் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.